பிரான்ஸ் அரசின் உயரிய விருதான செவாலியே விருது கமல்ஹாசனுக்கு அறிவிக்கப்பட்டது. இதற்கு நன்றி தெரிவித்து கமல்ஹாசன் வெளியிட்ட ஆடியோவில் அந்த விருதின் பெருமையை தமிழக மக்களுக்கு அறிமுகப்படுத்திய சிவாஜி கணேசனையும் வடநாட்டில் பாமரரையும் அறியச் செய்த சத்யஜித் ரேவையும் கரம் கூப்பி வணங்குவதாகவும் மேலும் 4 வயது முதல் தன் கைப்பிடித்து அழைத்துச் செல்லும் ரசிகர்களுக்கு இந்த விருது சமர்ப்பணம் என்றும் தெரிவித்துள்ளார். ரியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பில் மாரத்தான் போட்டியில் வீராங்கனை ஜெய்ஷா கலந்து கொண்டார். இந்நிலையில் போட்டியில் பங்கேற்ற போது இந்திய அதிகாரிகள் தண்ணீர் வழங்கவில்லை என்றும் இதனால் தான் உயிரிழக்கும் நிலைக்கு சென்றதாக குற்றம் சாட்டினார். இந்திய கடற்படைக்கு பிரான்ஸ் நாட்டின் DGNS நிறுவனம் தயாரித்த ஸ்கார்பியன் நீர்மூழ்கி கப்பல் தொடர்பான 22,000 பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் ஆஸ்திரேலிய பத்திரிகையின் இணையதளத்தில் கசிந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நீர்மூழ்கி கப்பலின் அனைத்து பாதுகாப்பு அம்சங்கள், வடிவமைப்பு தகவல்கள், சென்சார்களின் எண்ணிக்கை, தாக்கும் திறன் அனைத்துமே வெளியாகியுள்ளதால் இந்திய கடல் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுந்துள்ளது. ஒடிசா மாநிலம் மெல்கரா கிராமத்தைச் சேர்ந்தவர் தானா மாஜியின் மனைவி அமாங்தே மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்த நிலையில் மருத்துவ ஊழியர்கள் ஆம்புலன்ஸ் வசதி செய்து கொடுக்காததால் மனைவியின் சடலத்தை தூக்கிக் கொண்டு சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தன்னுடைய கிராமத்தை நோக்கி நடக்க துவங்கியுள்ளார். 10 கிலோமீட்டர் கடந்த நிலையில் உள்ளூர் மீடியாக்களில் விஷயம் கசிய உடனடியாக அவருக்கு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டது. பாகிஸ்தானுக்கு செல்வது நரகத்துக்கு செல்வதற்கு சமம் என்று ராணுவ அமைச்சர் மனோகர் பாரிக்கர் கூறிய கருத்தை நிராகரித்த கர்நாடகா முன்னாள் MP நடிகை ரம்யா, பாகிஸ்தான் நரகமல்ல, இந்தியாவைப் போலத்தான் அங்கு மக்கள் வசிக்கிறார்கள் என்றார். இதனால் பாகிஸ்தானை புகழ்ந்ததாக கூறி அவர் மீது பாரதிய ஜனதா மற்றும் இந்துத்துவ அமைப்புகள் குற்றம் சாட்டியதோடு அவர் வந்த வாகனத்தையும் தாக்கினர். திரைப்பட தயாரிப்பாளர் மதன் காணாமல் போன விவகாரம் தொடர்பான விசாரணைக்கு எழும்பூர் மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்துக்கு வியாழன் மாலை பாரிவேந்தர் வருகை தந்தார். அப்போது விசாரணை நடத்திய அதிகாரிகள் மறுநாள் வெள்ளியன்று SRM கல்லூரி நிறுவன தலைவர் பாரிவேந்தரை கைது செய்தனர். அவர் மீது 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மைசூர் நகரில் உள்ள சாமுண்டீஸ்வரி தேவி கோவிலில் நடைபெறும் தசரா விழாவில் பங்கேற்கும் 12 யானைகளுக்கும் யுனைடெட் இந்தியா நிறுவனம் மூலம் இன்சூரன்ஸ் செய்யப்பட்டுள்ளது. யானைகளுக்கு காயம் ஏற்பட்டாலோ அல்லது யானைகளால் ஏதேனும் பொருட்களுக்கோ பிறருக்கோ சேதம் ஏற்பட்டாலும் இந்த இன்சூரன்ஸ் மூலம் இழப்பீடு கிடைக்கும். VV மினரல்ஸ் நிறுவன தொழிலதிபர் வைகுண்டராஜனின் சகோதரர் குமரேசன் கூறுகையில், தடையை மீறி வைகுண்டராஜன் தாது மணலை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதாகவும் இதனால் தமிழக அரசுக்கு 10,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதுவரை தடையை மீறி 50 லட்சம் டன் தாது மணலை வெளிநாடுகளுக்கு வைகுண்டராஜன் கடத்தியுள்ளதாகவும் இதற்கான ஆதாரம் தன்னிடம் உள்ளதென்றும் தெரிவித்தார். புலன்சாகர் மாவட்டத்தில் சனிக்கிழமை அன்று பள்ளிக்கு சென்ற மாணவியை காரில் 3 இளைஞர்கள் கடத்தினர். மயக்க மருந்து கலந்த பானம் கொடுத்த அவர்கள் ஓடும் காரிலேயே மாணவியை கற்பழித்து சாலையோரத்தில் வீசியுள்ளனர். நாட்டையே அதிர்ச்சியடைய வைத்துள்ள இக்கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட 3 வாலிபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ரியோ ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற சிந்து, சாக்ஷி மாலிக், தீபா கர்மாக்கர் ஆகியோரை பிரதமர் மோடி ஞாயிறன்று மாலை தனது இல்லத்துக்கு வரவழைத்து பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியின் போது மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விஜய் கோயல் உடன் இருந்தார்.